ஒளிபரப்ப உதவுபவர்கள் உர்சுலா மேரி திருச்சி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றோடு கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 23 28 வரை. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம்,
நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை திருவார்த்தைகள் 14 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லாம் படை கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒருவர் திடீரென்று காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்தது. மிகவும் வசதி வாய்ப்புகளை பெற்றவர். ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மனைவியை அவர் இழந்தார். அவருடைய வாழ்க்கையை அங்கே சென்று பலரிடம் விசாரிக்கின்ற போது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: நல்ல மனிதர், நன்றாக வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய கேடு காலம் என்னவோ, அவருடைய 3 மகன்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே சீரழிந்து அவர்கள் படிக்காமல் தந்தையை மட்டுமே நம்பி கடைசி வரையிலும் அவரை தொந்தரவு செய்தே கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த மனிதருக்கு உடல் அளவிலே எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் உள்ளத்து அளவிலே பல ஆண்டுகளாக சித்திரவதைகளும் வேதனைகளையும் கடந்து வந்தவர். ஆகவே அவர் இறந்தார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உடல் அளவிலே, உள்ளத்து அளவிலே அவர் வேதனைகளை அனுபவித்ததுதான் என்று பலரும் அந்த இறக்கின்ற வீட்டிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை அவர் வெளிப்படுத்துகின்றார். தவக்காலம் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடல் வேதனைகளை தான் நாம் அதிகமாக சிந்திக்கின்றோம். சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சுமந்தார்,
ஆணிகளால் அறையப்பட்டார், இறந்தார் என்று அவருடைய உடல் வேதனைகளை தான் நாம் பட்டியலிட்டு அதை தான் நாம் இந்த தவ காலத்தில் மிக முக்கியமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்த நேரத்திலிருந்தே அவர் மிகுந்த மனவேதனைகளை பெற்றார் என்பதை பல தருணங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றே அவர் சிலுவையை சுமக்க ஆரம்பித்து விட்டார். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆகவேதான் பல தருணங்களிலே ஆண்டவராக இயேசு மனவேதனைக்கு காரணமான செயல்பாடுகள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தன. மிக முக்கியமாக மதி மயங்கி இருக்கின்றார் என்று ஆண்டவரை அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்திலே குடிகாரன் என்று அவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். போசன பிரியன், பாவிகள் இல்லங்களுக்கு சென்று உணவு அருந்துகிறான் என்று அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அதே நேரத்திலே இன்றைய நற்செய்தியிலே பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவரை ஒரு சாத்தானை கையில் வைத்துதான் அவர் பேய்களை ஓட்டுகிறார் என்ற அளவுக்கு அவரை இகழ்ந்து தள்ளக்கூடிய பெரும் கூட்டமானது அவரோடு இருந்தது. ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, குற்றமற்ற பாவமற்ற இயேசுவுக்கே இத்தனை அவதூறுகள் என்றால் நாம் எம்மாத்திரம்? இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கின்றோம், நல்லவர்களுக்கு தான் அவதூறுகள், நல்ல செயல்களை செய்கின்றவர்களுக்கு தான் கெட்ட பெயர்களை நாம் கொடுக்கின்றோம். ஆகவே நன்மை செய்தேனே, எனக்கு ஏன் இத்தனை கெட்ட பெயர்கள், ஏன் இத்தனை அவதூறுகள் என்று பலரும் இன்று கண்ணீர் கலங்கி கொண்டிருக்கின்றார்கள். பலரும் குடும்பத்திலும் நல்லவர்களாக தான் நான் இருக்கிறேன், இதோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நன்மைகள் தான் நான் செய்தேன், ஆனாலும் என்னை கெட்டவனாக என்னுடைய குடும்பம் சித்தரிக்கின்றதே என்று மனவேதனையோடு இன்று பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியிலே அவருக்கு எதிராக இருந்தவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை இதுதான்: என்னுடைய ஆற்றல் அல்ல, தந்தையின் ஆற்றலால் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அவதூறுகள் வருகின்ற போது, நமக்கு எதிராக கெட்ட பெயர்கள் வருகின்ற போது நாமும் அதை தான் சொல்ல வேண்டும். இறை ஆற்றல், இறை ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன், அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். புனித லோயல்லா இன்னாசியார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி அவர் சொல்லுகின்ற போது, மனவேதனைகளை கடவுள் அதிகமாக யாருக்கு தருவார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். யாருக்கு என்றால், மிக முக்கியமாக புனித வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கும் அதே நேரத்திலே அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களுக்கும் மட்டும்தான் கடவுள் பல துன்பங்களையும் வேதனைகளையும் நிறைய தருவாராம். காரணம், அவர்கள்தான் அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள்தான் அந்த வேதனைகளை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து அதை வாழ்ந்தும் காட்டுவார்கள். பல தருணங்களிலே அந்த வேதனைகளை அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வெற்றியும் பெறுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். புனித பவுஸ்டீனா மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்: என் வாழ்வில் நான் செய்த நன்மைகள் அனைத்தையும் என்னுடன் இருந்த என் சக அருட்சகோதரிகள் திசை திருப்பி அதில் குற்றத்தை மட்டுமே கண்டார்கள். ஆனாலும் அந்த மனவேதனையை நான் ஏற்றுக்கொண்டேன். காரணம், நான் இயேசுவை போல மாற தயாராக இருந்தேன். இயேசுவின் பிரியமானவர்களே, அவதூறுகள் இன்னல்கள் வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையும் புனித பவுஸ்டீனா வார்த்தைகளால் நம்முடைய உள்ளத்தை நாம் நிறைத்து கொள்ள வேண்டும். அவதூறுகள், மன வருத்தங்கள் வருகின்ற போது இந்த வேதனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் இயேசுவை போல மாறுவதற்காக. ஆக இந்த தவ காலத்திலே இயேசுவை போல மாற முயற்சிப்போம். இறை ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா,
தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றி பெற்றிட உறுதி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற எகிப்து நாட்டு புனித யோவான் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், வேதனைகள், அழகியின் சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வரலாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழ செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: உர்சுலா மேரி திருச்சி. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கண் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி